وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا الويلا أحد يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عنده للحديث العمم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு தாலாவுக்கு என்றென்னும் உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் நம் உயிரிலும் மேலான ஹபீப் ரப்பில் ஆலமீன் ஒளிகளுக்கெல்லாம் பேரொளியாகிய நூருல் அன்வாராகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் அஹ்லுல் பைத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற உண்மையான மூமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்னும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சாதாத்துமார்களே மற்றும் உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலே பொங்கி வழிகின்ற ஒரு மாதத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ரபியுனில் அவ்வல் என்றாலே வசந்தம் பீரிட்டி எழும்பக்கூடியது. அது என்ன வசந்தம்? நம்முயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த குதூகலமான அந்த செய்திதான் ரபியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரபியுனில் அவ்வல் மாதத்தை சிறப்பாகவும் சீராகவும் கௌரவமாகவும் மரியாதையாகவும் யார் இதை செய்கின்றார்கள் என்பதை நாம் முதலாவது சிந்தித்து பார்த்தால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்கு சொந்தக்காரர்களாகிய மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய தரீகாக்களை பின்பற்றக்கூடிய உண்மையான மஷாயிஹ்மார்களிடத்திலே பையத்து செய்த உண்மையான மூமின்கள் தான் இவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உலகத்திலே எந்த கோணத்திலே எந்த ஒரு மூலை முடுக்கை பார்த்தாலும் ரபியுனில் அவ்வல் மாதத்திலே அந்த முஸ்லிம்கள் வாழுகின்ற கிராமங்கள் எல்லாம் செழிப்பாக காட்சி அளிக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்கள் வேண்டுமா, ஜாவியாக்கள் வேண்டுமா,
தக்கியாக்கள் வேண்டுமா? மூமின்களுடைய இல்லங்கள் வீடுகள் வேண்டுமா? மூமின்கள் வாழுகின்ற, முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த பிரதேசங்கள் வேண்டுமா? கிராமங்கள் வேண்டுமா? இவைகள் அனைத்து இடங்களையும் உற்று பார்த்தால் ரபியுல் அவ்வல் மாதம் என்ற உண்மையை இதர மதத்தவர்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இவைகளை உலகளாவிய மட்டத்திலே யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால் வஹாபிகள் அல்ல, இயக்கவாதிகள் அல்ல, தன்னை தவ்வா பிரச்சாரம் செய்கின்றவர்கள் என்று அறிமுகம் செய்து கொள்கின்றவர்கள் அல்ல. குர்ஆனை தான் பேசுகிறோம், ஹதீஸை தான் பேசுகிறோம், குர்ஆனுடைய நிழலிலே ஹதீஸுடைய நிழலிலே என்று விளக்கங்கள் சொல்லுகின்ற மக்கள் அல்ல. இன்றைக்கு நாங்க இலங்கை நாட்டில் மட்டுமல்ல, இன்னைக்கு நெட் இருக்கிறது, தட்டி பாருங்க ஒரு பட்டனை, உலகத்தில முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புகழாரம் இந்த மாதத்திலே மேலோங்கி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இந்த உலகத்திலே குர்ஆனை பேசுகின்றவர்கள், ஹதீஸை பேசுகின்றவர்கள், தவ்வா பிரச்சாரம் என்று தங்களை அறிமுகம் செய்து கொள்கின்றவர்கள், இவர்கள் யாருமே மீலாது விழா கொண்டாடுவது கிடையாது. இவர்கள் யாருமே மௌலிது ஓதுவது கிடையாது. இவர்கள் யாருமே ஸலவாத்து மஜ்லிஸ்களை நடத்துவது கிடையாது. இவர்கள் யாருமே திக்ருடைய மஜ்லிஸ்களை நடத்துவது கிடையாது. இவர்கள் யாருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேலான திருமுடிக்கு மதிப்பு கொடுப்பது கிடையாது. இவைகளை எல்லாம் செய்கின்றவர்கள் யார்? இவைகளை எல்லாம் புரிகிறவர்கள் யார் என்று பார்த்தால் வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக இஸ்லாமிய உம்மாவிலே பெரும் கொண்ட ஒரு கூட்டம் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும் கொண்ட கூட்டம் எது? அதுதான் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். சுன்னத் வல் ஜமாத் என்று இயக்கவாதிகள் தனக்காக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படியானவர்கள் அல்ல. சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் நாங்கள் தான் என்று வஹாபிகள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு அருகதை உடையவர்கள் அல்ல. அப்படி அவர்கள் இருந்தால் வழிமாறுகளை இம்சிக்க மாட்டார்கள், கராமாத்துக்களை அவர்கள் தூசணிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய இறை நேசத்தை பெற்ற வழிமார்களை கூட அவர்கள் நிந்திக்க நினைக்க மாட்டார்கள். அப்படி நினைக்கின்றவர்கள் தங்களை சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ் பொய்யாகிவிடும். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லா தஜ்தமி உம்மதி அலா லலாலா, என்னுடைய உம்மத்தினர்கள் வழிகேட்டிலே ஒன்று சேர மாட்டார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சில பேர் சொல்லுவாங்க, சுபஹானல்லாஹ், அந்த கூட்டத்தை பாருங்க, இந்த கூட்டத்தை பாருங்க. பேர் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இலங்கை நாட்டை பொறுத்தவரையில இவங்களோட வளர்ச்சி எல்லாம் 1950க்கு பிறகுதான் உள்ளது. 50க்கு முன்னால இலங்கை நாட்டிலே யார் இருந்தார்கள், எவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றை பிரட்டி பார்த்தால் நம்முடைய மசாயிகுமார்கள், நம்முடைய ஷேகுமார்கள், நமக்கு ஔராதுகளை காட்டி தந்த அந்த நல்லவர்கள் தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். மதுஹபுகளும் தரீக்காக்களும் மட்டும்தான் இருந்திருக்கின்றன என்பதை வரலாறுகளிலே நாங்கள் காணலாம். ஆக அன்புக்குரியவர்களே, இப்படி இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சுன்னத் ஜமாத்தை சேர்த்து பார்த்தால் இவர்கள் குறைவாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த விதமான விடயங்களை செய்தவர்கள், இந்த நல்ல விஷயங்களிலே ஒன்று கூடியவர்களை பார்த்தால் மாபெரும் இமாம்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள், இறைநேசர்கள், சாலிஹீன்கள்,
இவர்களைத்தான் நாங்கள் வரலாறுகளிலே காணக்கூடியதா இருக்கிறது. அப்படி என்றா இந்த கூட்டத்தோட நாங்க சேர்த்து பார்த்தா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற உண்மையான கொள்கை கோட்பாட்டை உடைய நம்முடைய மூதாதையர்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபவு தாபியூங்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் செய்து வந்த அந்த வேளையிலே இருந்த கூட்டம் தான் மிக பெரும் கொண்ட கூட்டமாயிருக்கிறாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜ்தமி உம்மதி அலா லலாலா, வழிகேட்டின் மீது என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லோருமே ஏகோபித்து ஒன்று சேர மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக நாங்கள் ரபியுனில் அவ்வல் மாதத்தை நாங்கள் அடைந்தவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே ஒன்று சேர்ந்தவர்களாக, அவர்களுடைய மௌலிதை ஓதியவர்களாக, இங்கு அன்னதானங்கள் வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆயிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட அரும் பெரும் அன்பினால் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. ரபியுனில் அவ்வல் மாதம் வந்தால் ஏன் அவர்களை நாம் புகழ வேண்டும்? ரபியுனில் அவ்வல் மாதத்துக்கு மட்டும் சொந்தமானவர்களா அல்லாஹ்வுடைய ரசூல்? இல்லை, நாம் அப்படி சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள். ஒரு மனிதன் படுத்துட்டு எழுமினா, தூங்கிட்டு எழுமினா துஆவோட எழும்ப வேண்டும். யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்கள நாங்க ஞாபகம் செய்கிறோம். ஒரு மனிதன் தூங்க போனால் துஆவுடன் தூங்க வேண்டும், வலது பக்கமாக தூங்க வேண்டும், வலது கையை வலது கன்னத்தின் கீழ் வைத்து தூங்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி தூங்க வேண்டும், இப்படியான ஓதல்களை ஓத வேண்டும். யார் சொன்னது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஒவ்வொரு நாளும் அவர்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம், ஞாபகம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், அவர்களை நினைவு கூறிக்கொண்டுதான் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தொழுகையிலே போய் நின்றால் என்ன சொல்லுகிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே நாயகமே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உண்டாவதாக என்று நாம சொல்லுகிறோம். அதை ஒருவன் சொல்லல என்றால் அவனுடைய தொழுகை பாத்தில். தொழுகையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நேரடியாக கிதாபு செய்தால், நேரடியாக பேசினால் அவனுடைய தொழுகை பாத்தில். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாத்திரம்தான் நேரடியாக அவர்களுடன் மாத்திரம்தான் பேச முடியும், சொல்ல முடியும். அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. ஜவர்தகா பள்ளியில் இருக்கிற நாங்களும் உங்கள் மீது என்று தான் சொல்லணும். லண்டன்ல இருக்கிற முஸ்லீமும் உங்கள் மீது என்று தான் சொல்லணும். அமெரிக்காவாயில வாருகின்ற முஸ்லீமும் உங்கள் மீது என்று தான் சொல்லணும். உங்கள் மீது சலாம் உண்டாகுது என்று சொன்னால் எங்களுக்கு முன்னால நீங்க இருக்கணும். அப்படித்தான் சலாம் என்று சொல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனா முனவ்வராவிலே துயில் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பு அப்படியே இருக்கிறது. நாம் சொல்லுகிற சலாமுக்கு அவர்கள் பதில் உரைக்கிறார்கள். ஆகவே நாம் இங்கிருந்து சொன்னாலும் மஸ்ஜிது நபவியிலே ரவுலாவை பார்த்து அங்கே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் சலாம் சொல்லுகிறோம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சலாம் சொன்னால் பதில் சொல்லுவது வாஜிபு, சலாம் சொல்லுவது சுன்னத்து, சொன்னால் பதில் சொல்லுவது வாஜிபு. அப்படி என்றால் எங்களுக்கே இந்த சட்டம் என்றால் சட்டத்தையே கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய சலாமுக்கு பதில் சொல்லாமல் இருப்பாங்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், உயர்தரமாக்கி வைத்திருக்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முஅத்தின் பாங்கு சொன்னால் அல்லாஹ்வுடன் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உரைக்கப்பட வேண்டும். நபியுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுவர்க்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை காணுகிறார்களே.
அந்த முகமது நபியை கொண்டுதான் அவர்கள் பின்னால் தௌபா செய்து வசீலா தேடி அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஹபீபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவு கூறுவது நாம் ஏன் ஏனைய மாதங்களிலே அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், அவர்களை கலைத்து கொண்டுதான் இருக்கிறோம், அவர்களை நினைவூட்டி கொண்டுதான் இருக்கிறோம். நாம் எதை செய்தாலும், எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. ஆகவே நாம் ரசூலுல்லாவை ரபியுல் அவ்வலிலே மாத்திரம் அல்ல, எல்லா நாளிலேயும் ஒவ்வொரு செகண்டும் அவர்களை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். ரபியுல் அவ்வலிலே ஏன் விசேஷம்? அவங்க பிறந்தாங்க என்ற ஒரே காரணத்தினால. அன்னை ஆமினா நாயகிக்கும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வயிற்றிலே இருந்து இந்த பூமுலோகத்திலே திங்கட்கிழமை நாளையிலே பிறந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ரபியுல் அவ்வலை நாங்கள் மிக விமர்சையாக கொண்டாடுகிறோம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை விழா இருக்குது, எத்தனை கொண்டாட்டம் இருக்குது, எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க. மீலாது விழா கூடாது என்று அவங்க வேற விழா கொண்டாடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விழாவுக்கு கொடியேற்ற வேண்டாம் என்று சொல்றாங்க, ஆனா அவங்க வேற கொடியேற்றுறாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு அல்லாஹ் செய்த மாபெரும் ஒரு மின்னத், மாபெரும் ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கொடைதான் எது? அல்லாஹ்வுடைய தூதரை அந்த சமுதாயத்திலே மனிதர்களிலே இருந்து அவர்களை தூதராக அல்லாஹ் அனுப்பி வைத்தது மூமின்கள் மீது அல்லாஹ் செய்த ஆகப்பெரிய கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு நாள் சொல்லி காட்டினாங்க, ஆன தாவத்து இப்ராஹிம், நாம் இப்ராஹிம் நபியினுடைய துஆ, வபிஷாரத்து ஈசா, ஈசா நபியினுடைய சுபசோபனம் என்று சொல்லி காட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு துஆ செஞ்சாங்க, ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவர்களிலே இருந்து ஒரு தூதரை நீ அனுப்பி, அவங்க உன்னுடைய வேதத்தை, உன்னுடைய அத்தாட்சிகளை அவர்கள் சொல்லி காட்டுபவர்களாகவும் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துபவர்களாகவும் அவர்களை நீ அனுப்புவே என்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் பின்னால அனுப்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன தாவத் இப்ராஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு பார்த்து சொன்னாங்க, மின் பஅதிஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரில் ஒரு வருவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ன பிஷாரத்து ஈசா, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நற்சோபனம் என்று சொல்லி காட்டினாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைக்க வேண்டும், நன்றி செய்ய வேண்டும் என்று எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆகப்பெரிய நிஅமத், அந்த நிஅமத்துக்கு எதுவுமே ஈடாகாத ஒரு நிஅமத், அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற ஒரு நிஅமத், ஆகப்பெரிய உன்னதமான ஒரு நிஅமத். அதுதான் எங்களம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உங்களிடத்திலே தெளிவான குர்ஆன் வந்திருக்கிறது, அழகான நூறு வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், நூருல் அன்வார், ஒளிகளுக்கெல்லாம் பேரொளியாக எங்களும் பெருமானா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்பதனை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் ரபியுல் அவ்வலிலே நாங்கள் ஏன் அவர்களை விசேடமாக கொண்டாடுகிறோம்? கொண்டாடத்தான் வேண்டும்.
எம்முடைய தலைவர், நாம நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும். இந்த உலகத்துக்கு எங்களுடைய தலைவரை அறிமுகம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் சீராக சிறப்பாக வாழ்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் அழகாக சொல்லித்தந்த ஒரு உதாரண உத்தம புருஷர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் எந்த தலைவரும் தோண்டியது கிடையாது, தோண்டவும் முடியாது, இதற்கு பின்னால் தோண்டவும் முடியாது என்பதை நாங்கள் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபியுல் அவ்வலிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் உண்மையிலேயே அவர்களுடைய கீர்த்திகளை ஓத வேண்டும், மௌலிதுகளை ஓத வேண்டும், மீலாத் விழாக்களை கொண்டாட வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும், அவர்களுக்காக அன்னதானம் வழங்க வேண்டும். இமாமுனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், எனக்கு உஹது மலை அளவு தங்கம் இருந்தால் மௌலிதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலே நான் செலவழிப்பேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இப்படியெல்லாம் சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நாள் தடவை வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். நபியே நாயகமே, உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரருக்கு நீங்க பேத்தி எச்சரிக்கை செய்யுங்க, அவங்களுக்கு முதலாவது மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்க என்ற செய்தியை அந்த ஆயத்தை இறங்கியவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு மலையில அப்படி ஏறுறாங்க. அந்த மலையில ஏறி தன்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரையும் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள். எல்லாம் நெருங்கிய சொந்தக்காரர்கள், பனு ஹாஷிம்கள், பனு முத்தலிபுகள் எல்லோரையும் அழைக்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து சொல்லுகிறார்கள், இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டத்தார்கள் உங்களை தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நாங்கள் நம்புவோம், எந்த சந்தேகமும் இல்லை, உங்களை நாங்கள் நம்புகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வார்த்தை உண்மையானது, அவருடைய நடத்தை உண்மையானது, அவருடைய அஹ்லாக்குகள் உண்மையானது. இவைகளை எல்லாம் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆம், நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அப்படியா, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல போகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை முன்வைக்கிறார்கள். அதே கூட்டத்திலே இருந்த அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய தந்தையுடன் பிறந்த ஒரு சகோதரர் அபூ லஹப் என்ன தெரியுமா சொன்னாரு? அபூ லஹப், தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும். அலிஹாலா ஜமாஅத்தானா, இதற்காக எல்லாம் வர சொன்னீங்க, இதற்காக வர சொன்னீங்க, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. யாரு? அபூ லஹப் சொன்ன வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையின் சிகரம், பொறுமையின் பொக்கிஷம். அவங்களுக்கு எது வந்தாலும் தாங்கிக் கொள்வாங்க. ஆனால் தன்னுடைய ஹபீபுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திடும் என்று சொன்னால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வது கிடையாது. சில நேரங்களிலே அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உத்தரவு கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பாமல் இருந்ததினால் அவைகளை விட்டு வைப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தாயிஃப் நகர சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். அவர்களை கல்லால் அடித்தார்கள், வசை மாறி பொறிந்தார்கள், எப்படியோ எல்லாம் பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்த நேரத்தில் அந்த தாயிஃப்ல இருக்கக்கூடிய 2 மலைகளை கொண்டு இந்த கூட்டத்தை அழிச்சு போலட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். யா முஹம்மதே என்று அந்த வானவர்கள் வந்து கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல, பொறுமையா இருந்தாங்க. இல்ல, அவங்கள மன்னிச்சு, தெரியாத கூட்டம், அவங்க திருந்திடுவாங்க, அவங்களோட பிச்சலத்தில ஈமான் கொள்வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருந்தாங்க. ஆனால் சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய கோபம் அதை மிஞ்சி வந்துவிடும். இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒன்றுமே அவர்கள் மனவருத்தப்படவில்லை. ஆனால் ஹபீபுக்கு ஏசினார் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் தாத லஹபின் என்ற ஒரு சூறாவையே அபூ லஹபுக்கு எதிராக அல்லாஹ் இறக்கி வச்சான்.
என்ன அபூலஹப புகழ்ந்தாதுல, அபூலஹப் நாசமா போட்டும், அவனோட பொஞ்சாதி, அவனோட புள்ளகுட்டி, அவனோட சொத்து எல்லாம் நாசமா போட்டும் என்று அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அப்படியான அபூலஹப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே பிறந்த நேரத்திலே, ஆமினா நாயுடைய வயிற்றிலே இருந்து இந்த பூமியிலே அவர்கள் அவதரித்த நேரத்திலே நிறைய அற்புதங்கள் நடந்தன. புகைரா, சாவா நதிகள் வற்றியது, மஜூசிகளுடைய நெருப்பு குண்டம் அணைந்தது, அவர்கள் பிறந்த இடத்திலே இருந்து ஷாம் வரையிலே ஒரு ஒளி வீசியது. ஆமினா நாயகி இவைகளை எல்லாம் கண்டார்கள். வரலாறுகளில் நாங்கள் பார்க்கலாம். சுபஹான மௌலித் இவைகளை எல்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியை அபூலஹபிடத்திலே வந்து அபூலஹபுடைய ஒரு அடிமை பெண் சுவைபத்துல் அஸ்லமியா என்ற ஒரு பெண் அபூலஹபிடத்திலே அடிமையாக இருந்தால் அந்த பெண்மணி, அவர்கள் வந்து சொன்னார்கள், எஜமானே, உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கிறார். ஆண் மகன் யார் என்று சுவைபாவுக்கு தெரியாது. ஆனால் ஆண்மகன் பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறது யார்? அந்த நபி இல்லை என்ற இந்த உலகமே இல்லை என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்பொழுது பிறந்திருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்ட சந்தோஷத்தில் அபூலஹப் உடனே அவருடைய கலிமா விரல சுட்டி காட்டி சுவைபா பார்த்து சொன்னார், நீ இன்றையிலிருந்து நீ உரிமை, இன்றையிலிருந்து சுவைபாவே நீ உரிமை என்று தன்னுடைய கலிமா விரல காட்டி சொன்னான் அபூலஹப். சுவைபா நாயகியை உரிமை விட்டு விடுகிறார் அபூலஹப். காலம் ஓடுகிறது, அபூலஹப் மரணித்து விடுகிறார். மரணித்ததற்கு பின்னால அபூலஹப கனவில காட்டப்படுகிறது. அபூலஹபுடைய செய்தி என்ன, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க? அபூலஹப் சொல்றாரு, நான் நரகத்தில் தான் நான் இருக்கிறேன். நான் நரகத்தில் ஈமான் கொள்ளல, நான் நரகத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நரகத்தில் எனக்கு வேதனை செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவனாக நான் மாறித்தான் இருக்கிறேன். ஆனால் திங்கட்கிழமை நாளையிலே மட்டும் இந்த விரலுக்கு இடையிலே இருந்து ஒரு மதுரமான ஒரு பால், ஒரு தண்ணி சொட்டு வருகிறது, மதுரமான ஒரு பானம் வருகிறது. அதாவது வரலாறுகள் சொல்லுகின்ற நேரத்திலே சொல்லி காட்டுவார்கள், இந்த விரலுடைய நுனியை சுட்டி காட்டினார்கள். இவ்வளவு சொட்டு போல தண்ணீர் இதிலே இருந்து வருகிறது. நான் அதை சுவைத்து அந்த கொஞ்ச நேரம் நான் நிம்மதி அடைகிறேன் என்று அபூலஹப் சொல்லுகிறார். இது அவருக்கு எப்படி ஏற்பட்டது? ஏன் அந்த ராஹத் அங்கே கிடைக்கிறது என்றால், சுவைபா நாயகியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியை கேட்ட, சுபசேபன செய்தியை கேட்டு அந்த சுவைபாவை உரிமை விட்ட காரணத்தினால் அது ஏற்படுகிறது என்பதனை தாரீகுல் புகாரியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுடைய ரசூலையை இழிவாக பேசிய ஒரு மனிதருடைய நிலைமை அந்த நாளை கௌரவப்படுத்தி அவர்களை மகிமைப்படுத்தியதினால் இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அந்த ரசூலுல்லாஹ்